ஹாய் வெல்கம் டு N4N. ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் ஞாபகம் இருக்குது. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா, எப்படி வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறது அப்படின்னு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு போனோம் தான் இப்போ தான் வரேன். ஸோ இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அது எப்படி நம்ம ஆரம்பிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கன்னு நம்புகிறேன். கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு நோட் பேட் போங்க. நான் விண்டோஸ் 8 வச்சுருக்கேன், 8.1 வச்சுருக்கேன். ஸோ இப்போ 10 நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்டார்ட்டில் போய் நோட் பேட்னு ட்ரை பண்ணுங்கள். நோட் பேட் போயிட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நான் வீடியோக்குள்ளே போயிடுறேன், எதுவும் பெருசாக பேசலை. ஸோ நம்ம இப்போ HTML யூஸ் பண்ணி ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ HTML யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். HTML எதுக்கு அப்ரிவேஷன் என்னென்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ். ஹைப்பர் டெக்ஸ்ட்ன்றா ஒரு லிங்க் மாதிரி. இப்போ நீங்கள் ஜென்ரலாக ஃபேஸ்புக் போகிறதுக்கு ஒரு லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா அதுதான் ஹைப்பர் டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த HTML ஃபார்மேட்டில் இந்த HTML ஃபார்மேட்டில் எழுதுகிற எல்லாமே வெப்பேஜாக மாறிடும். ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆங்குலர் ப்ராக்கெட்ஸ் எம் பக்கத்தில் இருக்குது பாருங்கள். ஷிஃப்ட் ரொம்ப நேரம் ஏற்றிட்டேன். எம் பக்கத்தில் ஒரு கிரேட்டர் தேன் லெஸ் தேன் சிம்பிள் இருக்கா, அதை அப்படி போட்டுக்கோங்க. கிரேட்டர் தேன் லெஸ் தேன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் HTML டைப் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. வெளியே வந்துட்டு திருப்பி அதே கிரேட்டர் தேன் லெஸ் தேன், நடுவில் ஒரு ஸ்லாஷு, பக்கத்தில் கொஸ்டின் மார்க் ஸ்லாஷ் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்லாஷு HTML. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சாதா இது ரெண்டுத்தையும் கீழே வச்சுக்கோங்க அப்படி. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன டைப் பண்ணாலும் அது வந்து ஒரு HTML டாக்குமெண்ட்டு. எப்படி சொல்கிறது, ஒரு வெப்பேஜுக்கான எலமெண்ட்ஸ். ஸோ நான் பண்ணி காட்டுறேன், அதுலேருந்து உங்களுக்கு புரியும். ஸோ இந்த நார்மல் நோட் பேடை வந்து ஒரு HTML டாக்குமெண்ட்டை நம்ம மாற்றுறோம். ஸோ இப்போ HTML ஓப்பன், இது பேர் ஓப்பன். வீடியோ நார்மலாக டைப் பண்ணால் ஓப்பன், ஸ்லாஷ் போட்டு டைப் பண்ணால் க்ளோஸ். ஸோ இப்போ நம்ம HTML ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இது உள்ளே என்ன டைப் பண்ணாலும் அது வந்து ஒரு வெப் டாக்குமெண்ட்டுக்கு தேவையானது. ஸோ எப்படின்றத காட்டுறேன். ஸோ ஒரு வெப் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் HTML கம்பல்சரியாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இதுக்கு அடுத்து வந்து ஒரு வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், சொல்லிடலைன்னா சிம்பிளாக பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்த கூகுள் சர்ச்லாம் இருக்குல்ல, இது வந்து பாடின்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாக நீங்கள் என்ன பாடியில் டைப் பண்ணுறீங்களோ அது எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுக்கு மேலே ஹெட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த பார்ட்டு இதெல்லாம் இப்போதைக்கு ஹெட்டுன்னு வச்சுக்கோங்க. நிறைய கண்ணுக்கு தெரியாதெல்லாம் கூட ஹெட்டில் போகும். ஸோ HTML 2 பார்ட் இருக்குது, ஒன்று ஹெட்டு ஒன்று பாடி. இது ரொம்ப முக்கியம். ஸோ அதே தான் HTML எப்படி ஓப்பன் பண்ணுமோ அதே மாதிரி தான் ஹெட்டை ஓப்பன் பண்ணி ஹெட்டை க்ளோஸ். அதே மாதிரி HTML உள்ளே தான் வரணும் ஹெட்டு, கீழே வந்து பாடி. அதே தான் ஆங்குலர் ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த இடத்துல வந்து பாடி, இந்த இடத்துல பாடி. ஓகேவா, இப்போ புரியும்னு நினைக்கிறேன். HTML ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன், ஹெட்டு ஓப்பன் பண்ணி இங்கேயே க்ளோஸ் பண்ணியிருக்கேன், பாடி ஓப்பன் பண்ணி பாடி இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து கீழே, இதுவும் கீழே. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங், அப்புறம் பழகிடும். ஸோ இப்போ வந்து நான் எதுக்கு இந்த கேப் விடுறேன்னா, HTML உள்ள ஹெட்டு, ஸோ அது தெரியணும். HTML உள்ள பாடி, ஆனால் பாடி ஃபுல்லாக ஹெட்டு கிடையாது, பாடி ஹெட்டும் தனித்தனியாக இருக்குது. HTML உள்ளே தான் ஹெட்டும் பாடியும் சேர்ந்தாப்பில் இருக்குது. ஸோ இப்போ ஹெட் உள்ள என்ன டைப் பண்ணுறோன்னா, டைட்டில், TITLE. புரியலன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க, கடைசியில் உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இப்போ டைட்டில் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் டைட்டில் என்ன கொடுக்கலாம், நம்ம பேஜுக்கு ஒரு நல்ல டைட்டில், ஃபன்னி டாக், சும்மா அது வேணால் கொடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நான் ஃபன்னி டாக்குமெண்ட்னு கொடுக்குறேன். ஸோ ஃபன்னி டாக்குமெண்ட், இது வந்து நம்ம டைட்டில் எங்கே போகுதுன்னு நான் ரன் பண்ணும்போது காட்டுறேன். பாடி வந்து இது உள்ள நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் சரி அது வந்து டேரெக்டாக வந்துடும். ஸோ இதில் நம்ம என்ன டேக்கும் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஸ்ட்ரைட்டாக நம்ம டைப் பண்ண போகிறோம். திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ஃபன்னி டாக். ஸோ இப்போ வந்து டைட்டில் வந்து ஃபன்னி டாக் கொடுத்துருக்கேன், பாடியில் வந்து திஸ் இஸ் மை ஃபன்னி டாக் டிஸ்பிளே ஆகணும். ஸோ இந்த இதை வந்து இப்போ நம்ம சேவ் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க இந்த டாக்குமெண்ட்டு. சிம்பிள் ஃபஸ்ட் வெப் பேஜ். ஸோ இது வெப் பேஜ், அப்ளிகேஷன் இல்லை. ஸோ இது ஃபைலை வந்து சேவ் ஆஸ் கொடுங்க. சேவ் ஆஸ் கொடுத்துட்டு
நான் இப்போ சிம்பிளாக இருக்கிறதுக்கு டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணுறேன். ஆக்சுவலி நீங்கள் வந்து பெரிய டாக்குமெண்ட் பண்ணுறதா இருந்தால் இதில் போய் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அதுள்ள போய் சேவ் பண்ணுங்கள். இப்போ ஜென்ரலாக ஒரே ஒன்று பண்ணுறதுனால இதுலேயே பண்ணலாம், டெஸ்க்டாப்லேயே பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாக் முக்கியமான விஷயம், ஸ்பேஸ் வேணாம், ஸ்பேஸ் ரெக்கமெண்டட் இல்லை. .html இது தாங்க ரொம்ப முக்கியம். .html இந்த .html போட்டு சேவ் பண்ணால் தான் அது வந்து ஒரு HTML டாக்குமெண்ட்னு கண்டுபிடிக்கும், இல்லைனா கண்டே பிடிக்காது. இது வந்து ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துருங்க. .txt நம்ம txt ஃபைல் சேவ் பண்ணலாம். ஆல் ஃபைல்ஸ்னால் எப்படி சொல்கிறது, டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் தவிர மற்ற எல்லா ஃபைல்ஸும் வச்சுக்கோங்க. சேவ். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ போய் பாருங்கள், நான் சேவ் பண்ணது இங்கே இருக்குது. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஓப்பன் பண்ணியிருக்கேன், கூகுள் க்ரோமில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ஃபனி டாக் டிஸ்பிளே ஆகுதா பாடியில். ஏன்னா நம்ம வந்து இங்கே பாடியில் தான் திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு ஃபனி டாக் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஃபனி டாக் டைட்டில் இங்கே வருது பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து டைட்டில் வந்து ஹெட்டுள்ள கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி டைட்டில் வந்து ஹெட்டுள்ள தான் கொடுக்கணும். நீங்கள் நினச்சிருப்பீங்க ஒரு வேளை இங்கே வரும்ன்ட்டு. நான் அப்பயே சொன்னேன், பாடியில் என்ன கொடுக்குறோமோ அது மட்டும்தான் இங்கே வரும், ஹெட்டில் கொடுத்தா இங்கே வராது, இங்கே தான் வரும். ஸோ டைட்டில் வந்து ஃபனி டாக், பாடியில் வந்து இது. ஒருவேளை உங்களுக்கு இங்கே தேவைப்பட்டதுன்னா, இங்கே வந்து இந்த ஃபனி டாக் எங்கே வரணும் அப்படின்னு தேவைப்பட்டதுன்னா ஸ்ட்ரைட்டாக போங்க, பாடி உள்ளே போங்க, ஃபனி டாக் கொடுங்க. ஓகேவா? ஃபனி டாக் கொடுத்துட்டு ஏற்கனவே சேவ் ஆஸ் கொடுத்துட்டோம். ஸோ ஜஸ்ட்டு சேவ் பண்ணால் போதும். சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ ஃபனி டாக் இங்கே வந்துடுச்சு. ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து டைட்டிலாக இல்லை, அதாவது ஒரு ஹெட்டிங்காக இல்லை, இது வந்து இது மாதிரியே இருக்குது. ஸோ வந்து இது மாதிரி இருக்கக்கூடாதுல்ல, பேராகிராஃப் மாதிரி இருக்குல்ல, இது வந்து ஹெட்டிங் தனியாக தெரியணும்ல. ஸோ ஹெட்டிங் தனியாக தெரியறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து HTML ஹெட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ண மாதிரி ஃபனி டாக்கு முன்னாடி H1 போடுங்க. H வந்து ஹெட்டிங்கு, 1ங்கிறது வந்து சைஸுங்க. 1 2 3 4 5 வரையும் இருக்கு, H6 கூட இருக்குன்னு நினைக்கிறேன். H1 தான் அட்மோஸ்ட் பெரிய சைஸு, அது போக போக சின்னதாகிட்டே போகும். ஸோ இது Ctrl S கொடுத்துட்டு, Ctrl S வந்து சேவ், Ctrl S கொடுத்துட்டேன்னா போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஸோ பாருங்கள், இது வந்து ஹெட்டிங் ஆகிடுச்சா, தனியாக செப்பரேட்டாக இருக்கா. அதே மாதிரி இது வந்து பாருங்கள் ஒரு பேராகிராஃப் மாதிரி இருக்குது. ஸோ இவ்வளோ தாங்க, சிம்பிள். இதுக்கு அடுத்து இமேஜு வீடியோஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ திருப்பி ஃபஸ்ட்லேருந்து சொல்லணும்னா, HTML டாக்குமெண்ட் ரொம்ப சிம்பிள். நோட் பேட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு HTML ஆங்குலர் ப்ராக்கெட் HTML ஓப்பன் க்ளோஸுக்கு /. அதே மாதிரி HTML உள்ளே தான் எல்லாமே வரப்போகுது. ரெண்டு பார்ட் இருக்குது. ஒன்று வந்து ஹெட் பார்ட்டு, இன்னொன்று வந்து பாடி பார்ட்டு. ஸோ ஹெட் பார்ட் வந்து இப்போதைக்கு நான் டைட்டில் மட்டும் கொடுத்துருக்கேன், இன்னும் நிறைய வரும். இப்போதைக்கு டைட்டில் மட்டும் பார்ப்போம். டைட்டில் எங்கே வரும்னா, இந்த டேபில் வர ஃபனி டாக் தான். இந்த கூகுள் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது வந்து டைட்டில். அதே மாதிரி பாடியில் வர ஹெட்டிங் பார்ட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ பாடியில் என்ன டைப் பண்ணாலும் நமக்கு இங்கே தான் டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ ஹெட்டிங் ஸ்பெஷலாக தெரியணுன்றதுக்காக H1 கொடுத்துருக்கேன். இங்கே H1 க்ளோஸ் பண்ணியிருக்கேன். நடுவில் என்ன கொடுத்தாலும் அது வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். H1ன்றது டிஸ்பிளே ஆகாது, அது ஜஸ்ட் ஒரு கமாண்ட் மாதிரி. அதே மாதிரி இங்கே எதுவுமே நான் கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு பேராகிராஃப் தான் டைப் பண்ணியிருக்கேன், அது அப்படியே இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ அவ்வளோதாங்க, சிம்பிள், முடிஞ்சிருச்சுங்க ஃபஸ்ட் கிளாஸ். அப்பா, நீங்கள் இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். H1க்கு பதிலாக H2 கொடுங்க, கொஞ்சம் சைஸ் சின்னதாக வரும், வேறு எதுவுமே இல்லை. H2 கொடுத்துட்டு Ctrl S கொடுத்துட்டு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இன்னும் சின்னதாக வரும். அவ்வளோதான். சரி, ஓகே, தேங்க்யூ. இன்றைக்கி ரொம்ப ஓவராக போவேன்னா நாளைக்கு பார்ப்போம். இதோட நல்ல வீடியோவாக, இதோட நல்ல கண்டென்ட்டாக ஏதாவது ட்ரை பண்ணுறேன். நீங்களும் வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.